If there's one thing that my journey in food has shown me, it is the power it has to bring people together. It has also given me the chance to meet people across a diverse social and cultural spectrum. One such person, a friend for life, is Mrs. Munzira Begum. She is a master craftswoman when it comes to whipping up regional recipes made by the Urdu-speaking Muslim community. Here is the story of a recipe born out of creative use of ingredients found in abundance. இருந்து ஆரம்பித்திருக்கோம். இங்கே பாட்டி எல்லாமே எருமாடு பசுமாடு எல்லாமே வச்சுருப்பாங்க. நான் கோழியும் கொஞ்சம் வளர்த்துருப்பாங்க. அந்த முட்டை எடுத்து அந்த கோவா பண்ணி வேஸ்ட்டு தானே பாலெல்லாம் எவ்வளோ பால் அப்போல்லாம் சொசைட்டி அதெல்லாம் கிடையாது, பால் இது கிடையாது. அது வீட்லேயே என்ன பண்ணுவாங்க பசங்களாம் நிறைய அவங்களுக்கு அது போல் எதுவும் செஞ்சு இதுமாரி மிட்டாய் அப்போது கரும்பு தோட்டம் எல்லாமே இருக்கும், அதில் செய்வாங்க. அந்த வெல்லம் இதெல்லாம் போட்டு அதை செஞ்சு நெய் அதிலே எடுப்பாங்க, பசு நெய் பால் மோர் போட்டு இதில் அடித்து செஞ்சு அந்த வெண்ணெய் காய்ச்சி அதில் ஊற்றி அந்த மிட்டாயில் அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கனாக்கா பசங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும், சாப்பிடுவாங்க. அதனால் அப்படி பண்ணி கொடுத்துன்னு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு கோவா போட்டுக்கிறோம். ரெண்டாவது முட்டை ஒயிட் எடுத்து அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். மூணாவது சர்க்கரை 1/2 kg நெய் போடணுன்னாக்கா 1/2 kg அதில் மிக்சிங் பண்ணிட்டோம். 1/2 kg வச்சு 25 grams வச்சிடுறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு முடித்த பிறகு பூரா மிக்சிங் முடித்த பிறகு அந்த நெய் எடுத்து மேலே ஊற்றி தம் பண்ணோம்னா அதான் கலரும் கொடுக்கும். மேலே கார்னிஷ் எல்லாம் போட்டோம்னா கலர் வரும். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது 1 கிலோவில் இருந்து ஒரு மாதத்துலேயே 5 கிலோ அப்படியே 10 கிலோ அப்படியே ஆனால் பசங்க கடை ஓப்பன் பண்ணாங்க. அப்படியே ஃபேமஸ் ஆகினே இருந்தது. அப்போது பாக்ஸ்லாம் அப்படியே ரெடிமேட்டாக வாங்கி செஞ்சிட்டே இருந்தேன். இப்போ பாக்ஸு பேரோடு போட்டு அப்படியெல்லாம் பண்ணினே வரவ நல்லா ஃபேமஸாக ஆகினே இருந்தது. அப்போல்லாம் லேண்ட்லைனில் தானே இருந்தது ஃபோனெல்லாம் கிடையாது. லேண்ட்லைன்லேயே பேசுவாங்க. எங்கக்கிட்ட அந்த நாளில் இருந்து லேண்ட்லைன் இருந்தது. ஜான்ஜாகர் ரோட்டில் இருந்தோம். அப்போல இருந்தே லேண்ட்லைன் ஃபோன் தான். நீங்கள் எப்போவுமே ஃபோன் வந்துருந்துனே இருக்கும், பேசுவேன். எல்லாருக்கும் ஒரு ஆள்லேருந்து 10 பேர், 10 பேர்லேருந்து 100 பேர் இப்படி ஆயிடுச்சு. இன்னும் நல்லா டேஸ்ட்டாக பண்ணால் இன்னும் நல்லா வாங்குவாங்களேன்னு சொல்லிட்டு இந்த குங்குமப்பூ போடுறது, பியூராக நெய் எங்கே கிடைக்குது அதை வாங்கி நம்ம போடுறது, அதுதான் ஃபேமஸ் ஆனது. முக்கியமான காரணமே அது 2 தான் ஃபேமஸ்ஸே.
அதுலேருந்து அப்படியே சர்க்கரை எடுத்து போடுவேன், அப்படியே கண்ணை மூடி தான் முட்டையை எடுத்து உடச்சி போட்டுருவேன். எல்லாமே கை பக்குவம் தான். அது அவங்க செய்ய முடியாது, அவங்க எடை போட்டு தான் செய்யணும். நான் செய்கிறது கையால் அப்படியே எடுத்து போட்டு செஞ்சிடுவேன். இவ்வளோ வாங்கி கொடுக்குறேன், போய் அங்கே இருந்துடலாமா, இயற்கையாக இருக்கலாம், காற்று இயற்கையாக இருக்கும், இயற்கையாக நீங்கள் பசு மாட்டிலேருந்து கறந்து அப்படியே சாப்பாடு பால் சாப்பிட்லாம், காய்கறி எல்லாமே கிடைக்கும், எல்லாமே போடுறீங்க. நீங்கள் மேலே மொட்டை மாடியில் வந்து பாருங்கள், அவ்வளோ காய்கறி இருக்குது. ज़मीन लेना, गाय भैंस ये सब दूध निथाना, प्योर खाना चाहते बच्चे कुछ. फुल खालक चले गए वो. What stands apart in this sweet is the beauty behind the story. அதாவது இந்த அம்மா சின்ன ஊர்லேருந்து வந்து அவங்க அப்பா கற்றுக்கிட்ட ஸ்வீட்டு, லோக்கல் ப்ரொடியூஸை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டை இட் ஹஸ் கான் குளோபல். இன்றைக்கி இவங்க வந்து யார் வந்து எங்கிட்டேருந்து கற்றுட்டாலும் நான் கற்றுக் கொடுக்குறேன். ஸோ லுக் at that open heart. And today she is ready to go back to her roots. So she truly is an artist who creates food.